நம்ம நினைக்கிற மாதிரி அவர் அரசாங்கம் நடக்கிறது இல்லை. அவர் அரசாங்கம் இறையாண்மை அரசாங்கம். கடவுள் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும் போது தான் அந்த அரசாங்கத்தை பார்க்க முடியும். அந்த அரசாங்கம் வேலை செய்கிற ஸ்டைல் என்ன தெரியுமா? மாடல். நடக்கிறதெல்லாம் அதுக்கு விரோதமாக தெரியும். ஆனால் அந்த விரோதமாக நடக்கிற காரியங்களை வச்சே அவருடைய அரசாங்கம் தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றும். அதுதான் அதனோட மாடலை. இறையாண்மை அரசாங்கமே அப்படித்தான். யோசிச்சு பாருங்க. பைபிள் ஆரம்பத்துலேருந்தே நமக்கு அந்த அறிவை கொடுக்கணும்னு பார்க்குது. ஆனால் நம்ம கற்றுக்கிறதே இல்லை. ஆரம்பத்துலேருந்து சொல்லி வருது. இந்த மாடல் எப்படி வேலை பண்ணும் தெரியுமா? இந்த அரசாங்கம் எப்படி வேலை செய்ய தெரியுமா? யோசேப்பு அதை கற்றுக்கிட்டார். அந்த ஞானம் அவருக்கு வந்துச்சு. என்ன ஒரு காலத்தில் பார்த்தார், அந்த அரசாங்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சதெல்லாம் எனக்கு விரோதமாக, கடவுளுடைய திட்டம் நிறைவேறாமல் செஞ்சீங்க. ஆனால் கடவுள் என்ன பண்ணார்? உங்களுடைய தீமையெல்லாம் பயன்படுத்தி அதை நன்மைக்கு மாற்றினார். அப்படி தாங்க அந்த அரசாங்கம் வேலை செய்கிறது. எல்லாமே பார்க்குறதுக்கு அதுக்கு விரோதமாக இருக்கும். ஏன்? கிறிஸ்துவுடைய